ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக்கு புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்றைக்கி வந்து கிருத்திகை சஷ்டி ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னுடைய பூஜை ரொட்டீன் தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டில் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீப வழிபாடு வந்து செஞ்சுருந்தேன். அதை நான் எப்படி வந்து பண்ணியிருந்தேங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப சிறப்பான முறையில் நல்லபடியாக வந்து வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணியிருந்தேங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி, மன நிறைவு, ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்ததும். அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து பண்ணியிருந்தேன். வெற்றிலை தீபம் போடுறத பார்த்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாதுங்கிறனால நம்ம தேச மங்கையர்கரசி அம்மா அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் நான் அன்றைக்கி வெற்றிலை தீபம் வந்து பண்ணினேன். எந்த ஒரு டவுட்டானாலும் நான் எப்போதுமே அவங்க வீடியோ தான் வந்து பார்ப்பேன். வெற்றிலை தீபம் வந்து நம்ம முருகனுக்கு போடுறதுனால, முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இந்த நாட்களில் வந்து வெற்றிலை தீபம் போட்டால் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அதற்கான நேரத்தில் வந்து பண்ணணும். இன்றைக்கி சஷ்டி கிருத்திகை ரெண்டும் ஒரே நாளில் வந்து வர்றதுனால முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்கிறதுனால தான் அன்றைக்கி முதல்ல வெற்றிலை தீபம் இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். தொடர்ந்து ஒரு 9 வாரம் வெற்றிலை தீபம் போடலான்ட்டு வந்து நான் நினச்சிருக்கேன். இந்த 9 வாரம் வெற்றிலை தீப வழிபாடு நல்லபடியாக வந்து நான் செஞ்சு முடிக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். எங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல்கள், அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச காரியம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வந்து நடக்கணுன்ட்டு தான் நான் முருகனுக்கு வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நான் இன்றைக்கி முறையாக செய்கிறேன். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போல் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு குக்கும்பர் தான் வந்து இருந்தது. அதை கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய பூஜைக்கான வேலைகள் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். திங்கட்கிழமை அன்றைக்கி வீடு ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டுங்க. வெளியில் வரண்டாலாம் கழுவி விட்டுட்டேன். கொஞ்சமாக லைட்டாக வந்து பெருக்கி தள்ளிட்டு வெளியில் மட்டும் லைட்டாக போட்டு விடணும். இன்னும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து சஷ்டி கிருத்திகை வரதுனால நான் அன்றைக்கி வேலையை வந்து முடிச்சிட்டேன். சும்மா லைட்டாக வந்து பண்ணால் வந்து போதும். பிரசாதத்துக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது பருப்பு வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம சின்ன வேலைகள் வந்து முடிச்சிடலான்ட்டு கைடு அதையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து நம்ம வெற்றிலை தீப வழிபாடு பண்ணணுங்கிறதுனால 4 மணிலேருந்து என்னுடைய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். கடவுள்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் அதை நம்ம முழு மனசோடு முழு கடவுள் நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உண்டு. கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணோங்க. சில பேருக்கு வந்து உடனே நடக்கும், சில பேருக்கு வந்து சில நாட்கள் கூட ஆகும். நம்ம பூஜை பண்ணிட்டோம் உடனே நம்மளுக்கு இது நடந்துடணும்னு நினச்சிட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பிரார்த்தனை வச்சு வேண்டுதல் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து என்னைக்கானாலும் நம்மளுக்கு உண்டு. எப்போவுமே நான் எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிப்பேங்க. இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்குள்ளே வேலையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு 5 to 6 வந்து பூஜை பண்ணணும். 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த பூஜைக்கான மேவேலைகள் எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை பாத்திரங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து விளக்கு வச்சுருந்தேன். சரி, நம்ம வெற்றிலை தீபம் போடுற அன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை பண்ணலாமேன்ட்டு நேற்று அகல் விளக்கில் தான் வந்து விளக்கேற்றிருந்தேன் பூஜை ஷெல்ஃபில். போன வருஷம் நான் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கும் போது அங்கே வந்து நான் வேல் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வேல் வச்சுருக்கீங்க, அபிஷேகம்லாம் வந்து பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணினது கிடையாது. இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்து நான் பண்ணுறேன். அதுவும் வந்து 3 அபிஷேகம் பண்ணலான்ட்டு நினச்சிருக்கிறேன். பால், தேன், சந்தனத்தில் நான் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் வந்து ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு அபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடணும். வெற்றிலை நம்ம வீட்லேயே வந்து இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வெற்றிலையை பிரித்து வந்து போடலான்ட்டு தான் வந்து பிரிச்சுட்டு இருந்தேன். வெற்றிலை தீபத்துக்கு வந்து 6 வெற்றிலை தேவைப்படும். சில பேர் வந்து 6 தீபமும் வச்சு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு தான் நெய் தீபம் வந்து போடுறேன். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வந்து தேங்காய் தாங்க வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுட்டு இருந்தேன். தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு இறக்கிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சது. அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 6 மணி வரைக்குமே இந்த அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டு முருகன் போற்றியுள்ள கந்த குரு கவசம், கந்த சஷ்டி கவசம், இல்லை ஓம் சரவணபவம், இதில் ஏதாவது ஒன்று நம்ம பூஜை முடிகிற வரைக்குமே தொடர்ந்து நம்ம அதை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பூஜையை வந்து பண்ணி நிறைவு பண்ணணும். நான் வந்து டிவியில் வந்து முருகன் பாட்டு வந்து போட்டு விட்டுட்டே தான் இந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
மணிக்குள்ளேயே வந்து நான் கரெக்டாக வெற்றிலை வழிபாடு நல்லபடியாக வந்து முடிச்சிட்டேங்க. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிறைவாக இருந்தது. வெளியில் விளக்குலையும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால அதுவும் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சாமி பாட்டு கொஞ்சம் நேரம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பசங்களும் வந்து அவங்களே வந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்க வர டைம் தான் எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம போயிட்டு அப்படிங்கிறனால அவங்களே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். மேலே துணி காய போட்டிருந்தேன். சரி அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாமேட்டு மேலே வந்தேன். எப்போதுமே இங்கே மேலே வந்து துணி காய வச்சு நான் அப்படியே மடித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து மடிக்கணும்னு வந்து தோணலை. சரி கீழே போய் கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா அப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மடித்து வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் டைம் வெற்றிலை தீப வழிபாடு தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல. நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் வந்து பார்க்கலாம்.